அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பதாக இந்த யாத்திராகமம் புஸ்தகத்தை நான் அப்படியே ஒரு தியானித்து கொண்டு இருக்கும் போது தேவன் ஒரு காரியத்தை எனக்கு நினைவூட்டினார், என்னுடைய இருதயத்திலும் வைத்தார். அன்பான வீட்டுக்கு இந்த வார்த்தை தான் பேசணும்னு சொல்லிட்டு அவர் தெளிவாய் பேசினதுனால அந்த வார்த்தை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். அந்த வார்த்தையே உங்களுக்கு இன்றைக்கான ஒரு மன்னாவாக இருக்கும். அன்று இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும் அவர் மன்னா கொடுக்கல, நமக்கும் அவர் தினம் தினம் என்ன பண்ணுறார், அவர் அந்த ஒரு மன்னாவை கொடுத்து கொண்டே இருக்கிறார். என்ன வித்தியாசம்னா, அது மாம்சமான மன்னா, இது ஆவிக்குரிய மன்னா. அது மாம்சத்துக்கு மட்டும்தான் திருப்தியை கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த மன்னா நம்மளுடைய மாம்சத்துக்கும் ஆவிக்கும் திருப்தியை கொடுக்கும். நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்குள்ள போகலாம். எடுத்து வாசிங்க. நம்ம யாத்திராகமம் 23:22. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் இதுதான் தேவன் உங்களுக்கு தரக்கூடிய ஆவிக்குரிய மன்னா. இதை நம்ம மேலோட்டமாக படித்தா ஏதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் மக்களோடும் மோசேவோடும் பேசுகிறாரு அப்படின்னு தான் நமக்கு புரியும். ஆனால் இதை நீங்கள் தியானிக்கணும் அப்படின்னா 20 வாசிச்சாதான் உங்களுக்கு புரியும். நான் ஒரு தூதனை அனுப்புவேன், அந்த தூதன் என்ன வார்த்தைகளை சொல்றாரோ அந்த வார்த்தைகளின்படி நீங்க செய்வீர்களானால், இதுக்கு அப்புறமா உங்களுக்கு சிவந்த சமுத்திரம் போல பிரச்சனை வந்தாலும், அநேக காரியங்கள் நேரிட்டாலும், பார்வோனே வந்தாலும் நான் உங்களோடு இருப்பேன். ஆனா அந்த தூதன் என்ன சொல்றாரோ அந்த வார்த்தைகளை கேட்க வேண்டியதுதான் உங்களுடைய கடமை. அப்படிலாம் செய்தா அந்த வார்த்தை இருக்கு, கீழே பாருங்க, நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். அப்படிலாம் அவர் வார்த்தையை கேட்டாதான் இந்த வாக்கு என்ன பண்றார், தேவன் உங்களுக்கு கொடுப்பார், இந்த வாக்கின்படியே நடத்துவார். நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு, மேலோட்டமாய் கேட்டுன்னு இல்லை, நன்றாய் கேட்டு கவனமா கேட்கணும். யாராச்சும் ஒருத்தர் ஒரு வார்த்தையை சொல்றாங்கன்னா அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற உள் ஆழங்கள் என்னன்னு நன்றாய் கேட்கணும், மேலோட்டமாய் கேட்கக்கூடாது. நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில், நான் சொல்வதெல்லாம் நீ செஞ்சனா நான் என்ன பண்ணுவேன், உன்னோட சத்துருக்கு நான் சத்துருவா இருப்பேன். உனக்கு விரோதமா இருக்காங்க பத்தியா, அவங்களுக்கு நான் விரோதமா இருப்பேன். இப்போ 20 வாசியும் உங்களுக்கு புரியும். உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இப்ப சொல்றாரு பாத்தீங்களா, இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம், அவர் போயிட்டு ஆயத்தம் பண்ணிடுவார். என்னென்னவோ செய்ய வேண்டியதுதான் உங்களோட கடமை. மோசே செய்தார், ஜனங்களும் செய்தார்கள். ஆனா அதுக்கப்புறமா கொஞ்சம் தேவன் என்ன பண்ணல, சில நேரங்கள்ல எங்களை கண்டுக்கல, ஆகாரம் கொடுக்கல அப்படின்னு அவங்க நினைச்சிட்டதுனால பின்மாற்றத்துக்குள்ள போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. மனசுக்குள்ள என்ன பண்ணாங்க, புலம்பல் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. தேவன் நடத்துவாரா, செங்கடல் இருக்கு, இதை எப்படி நம்ம தாண்டி போவோம். நீங்க நம்ம கிட்டத்தட்ட நம்மளும் அந்த இடத்துல இருந்தா, அவ்வளோ பெரிய கடல் இருக்கு, மோசேக்கு மட்டும் நம்பிக்கை இருந்தது, தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, கண்டிப்பா இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு கண்டிப்பா தேவன் கொண்டு போய் சேர்ப்பாரு. மோசேக்கு நம்பிக்கை இருந்தது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இருந்திருக்கும். ஆனா சந்தேகம் இருந்திருக்கும், இது எப்படி கடக்க முடியும், நம்மெல்லாம் மீன்களா, நீந்தி கொண்டு போறதுக்குன்னு ஒரு எண்ணம் இருந்திருக்கும். ஆனா மோசேக்கு இருந்த வைராக்கியம் ஜனங்களுக்குள்ள இல்லை. அதனாலதான் தேவன் என்ன பண்றார், ஆரோன் கிட்ட கூட பேசல, மோசே கிட்ட தான் சொல்றார், பா நீங்க போக போற பிரயாணம் மிக தூரமானது, அதனால தூதனை என்ன பண்ண போறேன், உனக்கு முன்பாக அனுப்ப போறேன், அவர் என்ன சொல்றாரோ அதை கேளுங்க. அப்படியே வாசிங்க 21. நீ ஜாக்கிரதையா இரு, ரொம்ப எச்சரிக்கையா இரு, அவருடைய வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே, நான் பொறுத்துப்பேன். தேவன் சொல்றாரு, இவர் பொறுத்துக்க மாட்டார். யாரு, தூதன். ஏன்னா தேவன் அனுப்புறதுதான் இந்த தூதன் அப்படின்றது தேவனோட கோபாக்கினையை குறிக்கிறது.
தேவனை கோபப்படுத்தினா என்ன ஆகும் அப்படின்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த தூதன். நீ அவர் என்ன சொல்றாரோ அவருடைய வாக்குக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க பாருங்க, அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே அவரை கோபப்படுத்தக்கூடாது, அவருடைய வாக்குக்கு இவர்கள் கீழ்ப்படிந்திருக்கணும். அப்படியே வாசிங்க. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறதுனா நான் தான் அவர் அனுப்புறேன், அதனால அவருடைய வார்த்தை அல்ல என்னுடைய வார்த்தை. அப்ப தூதனா உனக்கு முன் செல்றது வெறும் தூதன் அல்ல, என்னால் அனுப்பப்பட்டவர். அதனால அவருடைய வாக்கு அவருடைய வாக்கா இருக்காது, என்னுடைய வாக்கா இருக்கும். இதை நீ கேட்டனா என்னுடைய வார்த்தையை கேட்கிற மாதிரி அப்படின்னு அதாவது தேவனே என்ன பண்றாரு, மோசேக்கு சொல்றாரு. அப்படியே வாசிங்க. நீ அப்பதான் நான் இருப்பேன். என்னோட வாக்க கேட்டு தேவ தூதனுக்கு நீ கீழ்ப்படிந்து இருந்தனா அப்பொழுது உன் சத்துருக்களுக்கு நான் சத்துருவாய் இருப்பேன், உன் விரோதிகளுக்கு நான் விரோதியாய் இருப்பேன். இன்னும் ஒரு சில காரியங்கள் நம்ம பார்த்துட்டு முடிக்கலாம். 1ல இருந்து வாசிங்க. 23ல 1ல இருந்து. அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளாயாக. அப்போ 2 விஷயங்கள் மிக முக்கியமானது. அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அபாண்டமா உங்க மேல யாராச்சும் ஒரு சொல்றாங்களா, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதாவது சிரிச்சபடியே சொல்றாங்க. நீங்க பாக்குறதுக்கு தேன் போலதான் இருக்கும், ஆனா வீண் சொல்லிட்டு உங்களுக்கு அப்பதான் புரியும். அந்த தேன் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். தேன் இருந்ததுன்னா தேன் கிட்ட போகவே முடியாது. எது தேனி எது தேனுன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கணும். அவங்களோட வார்த்தை தேனா இருக்கேன்னு சொல்லிட்டு போகாதீங்க, அது தேனி கொட்டிடும். அதான் சொல்றாங்க, அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளாயாக. ஏற்றுக்கொள்ளவே கூடாது ஒரு நாளும். ஏன்னா நீங்க ஏற்றுக்கொண்டுட்டீங்கன்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாயிடும். அபாண்டமான சொல்லை தான் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. யாருக்கும் ஒரு இடம் கொடுக்காதீங்க. ஆவிக்குள்ளானவர்கள் அனைவருக்கிட்டே அன்பா இருங்க, அது வேற. ஆனா எப்படி பேசுறாங்க, மாம்சத்துல பேசினா அபாண்டமான சொல்லதான் பேசுவாங்க. அதை நம்ம சொல்லுவோம்ல, அபாண்டமா என்னை பத்தி எவ்வளவு சொல்லிட்டாங்க, நான் அப்படி இல்லை, ஆண்டவருக்குள்ள உண்மையா இருக்கேன், என்ன போயிட்டு ஏன் அப்படி சொல்றாங்கன்னா நம்ம எதுலையாச்சும் ஒண்ணுல இடம் கொடுத்துருப்போம். ஆனா என் மேலேயே தப்பு இருக்கு, கொஞ்சம் ஈஸியா நினைச்சிட்டேன் அப்படி நம்ம எப்போ அதை புரிஞ்சுப்போம் அப்படின்னா ஒருத்தருடைய சுயரூபம் தெரிய வரும்போது தான் நம்மளுக்கே புரியும். என்ன இது மௌனமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஜாலியா இருந்துட்டுமோ, அப்புறமா தான் நம்மளுக்கு புரிய வரும். அப்ப அபாண்டமாய் அவங்க சொல்றாங்கன்றதுக்காக நீங்க அதை ஈஸியா எடுத்துக்கூடாது. ஆரம்பத்தில் என்ன பண்ணணுமா, இந்த வார்த்தை தப்பு, அப்ப இந்த வார்த்தை தப்பு, இந்த வார்த்தையை மறுபடியும் யூஸ் பண்ணாது. ஏன்னா நம்ம ஆவிக்குள்ளானவர்கள். அப்படி ஆரம்பத்துல நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அடுத்த தடவை நம்ம கிட்ட பேசும்போது அபாண்டமான சொல் இருக்காது, ஆவிக்குரிய சொல் தான் இருக்கும். அப்படி அந்த இது வாசிங்க. கொடுமையுள்ள அப்போ கொடுமையுள்ள சாட்சிக்காரனாய் இருக்க ஆகாதவனோடு களவாயாக. ஒருத்த ஆகல, யாருக்கு ஆகல, தேவனுக்கு ஆகாதவனா ஒருத்தர் இருக்கான் அப்படின்னா அவனோடு கலவக்கூடாது. 2 வித்தியாசம் இருக்கு. அதாவது எனக்கு அவன் இந்த ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கல, அதனால நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்றது ஒண்ணு. தேவனுக்கு அவன் ரெஸ்பெக்ட் கொடுக்கல, அதனால நான் பேச மாட்டேன், அதுதான் முக்கியமானது. தேவனுக்கு எந்த இடத்துல ஒரு மதிப்பு மரியாதை இல்லையோ அவங்க மேல கோபம் கொள்ளக்கூடாது, அந்த இடத்த விட்டு நீங்கிடணும். எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல அப்படின்றது வேற. நம்ம மண்ணு தான், அவர் தான் மாணிக்கம். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேர்ல ஒரு கணமோ ஒரு மரியாதையும் யார் கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல நீங்க சந்தோஷமா இருங்க. தேவனை பற்றும் விசுவாசம் இல்லை, அவரை பத்தி தப்பா பேசுறாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு எந்த ரெஸ்பெக்டும் இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்காதீங்க. அந்த இடத்துல நீங்க 1000 நாள் இருக்கிறத விட உண்மை உத்தமா ஒரு 2 பேர் கூட இருக்கிறது பெரிய விஷயம். தேவனுக்கு அந்த ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ இங்க பாருங்க, கொடுமையுள்ள சாட்சிக்காரனா இருக்கு. அப்ப என்ன சாட்சி இருக்கணும்? இந்த கொடுமையுள்ள சாட்சி இருக்கக்கூடாது, உண்மையான சாட்சி, ஜீவனுள்ள சாட்சி இருக்கணும். கொடுமையுள்ள சாட்சிக்காரனா இருக்க ஆகாதவனோடு களவாயாக. ஏன் இதை உங்களுக்கு தேவன் சொல்றாரு அப்படின்னா தேவன் வெறுமனே அந்த ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்க மாட்டாரு. என் சொல்ல கேட்டனா உன் சத்துருக்களுக்கு நான் சத்துருவா இருப்பேன், உன் விரோதிக்கு நான் விரோதியா இருப்பேன்.
ஆனா இதெல்லாம் நீங்க கீழ்ப்படியணும். அவங்க கூட நீங்க கலவக்கூடாது, அவங்க கூட உறவாடக்கூடாது. நீங்க உறவாடணும் அப்படின்னா தேவனுக்குள்ளானவர்கள், ஆவிக்குள்ளானவர்கள், அவங்க கூட உறவாடுங்க. எல்லாருக்கிட்டையும் அன்பா இருங்க. ஆனா ஆவிக்குரிய சிந்தை யாருகிட்ட இருக்கு? சில பேர் விந்தையா இருப்பாங்க. விந்தைனா அவங்கள புரிஞ்சுக்க முடியாது. நம்ம பரலோக தந்தை விந்தையானவர்களை நம்மை விட்டு நீக்குவார். அப்பதான் ஆவிக்குரிய சிந்தை நமக்கு வந்து தெளிவாய் மாறும். சில பேரை ரொம்ப நம்மளால புரிஞ்சுக்க முடியாது பாருங்க. ஆவிக்குள்ள இருக்க மாதிரி இருக்கும். 6 நாள் மாம்சத்துக்குள்ள இருந்து 7வது நாள் வந்து ஆவிக்குள்ள ஆயிடுவாங்க. அது எப்படின்னு தான் எனக்கு சுத்தமா புரியல. இருந்தா முழுமையா ஆவிக்குள்ள இருக்கணும், இல்ல முழுமையா மாம்சத்துக்குள்ள இருக்கணும். நான் பாதி மாம்சத்துக்கும் பாதி ஆவிக்கும். இது எப்படி இருக்குன்னா, ஒரு காலேஜ் போறோன்னு வைங்க, உங்களுக்கு புரியும். நான் என்ன சொல்றேன் அது உங்களுக்கு புரியும். இப்போ நான் ஆர்ட்ஸ் குரூப்பு, தம்பி சயின்ஸ் குரூப்பு, நீங்கள் இந்த இன்ஜினியரிங், ஓகேங்களா? ஒரே காலேஜில் ஃபஸ்ட்டு ஹாஃபு நீங்கள் ஆர்ட்ஸ் படிங்க, 2வது ஹாஃப் நான் வந்து சயின்ஸ் குரூப்பு, 3rd ஹாஃப் வந்து நான் வந்து இன்ஜினியரிங் அப்படின்னு போக முடியுமா? மாற்றி மாற்றி நீங்கள் ஏதோ ஒரு காலேஜ்னு வைங்க, அவர் லோயலா, நான் ஒரு காலேஜ். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த சயின்ஸ் குரூப் முடிச்சுட்டு என் காலேஜில் வந்து ஆர்ட்ஸ் படிங்க. அதுக்கப்புறம் அவர் காலேஜில் போயிட்டு இன்ஜினியரிங் படிங்க. இது முடியுமா? முடியாது. இருந்தால் ஒரே நிதானத்தோடு இருக்கணும், ஒரே சிந்தையோடு இருக்கணும். அதுவும் வேணும் இதுவும் வேணும் அப்படின்றது அதாவது நமக்குரிய வாழ்வு அல்ல. இருந்தா ஒன்று தான், வாழ்ந்தா அவருக்காக தான், இறந்தாலும் அவருக்காக தான். அதான் சொல்றாரு, அபாண்டமான சொல்ல ஏற்றுக்கொள்ளாயாக, கொடுமையுள்ள சாட்சிக்காரனா இருக்க ஆகாதவனோடு வந்து கலவாயாக. இதெல்லாம் நீங்க கீழ்ப்படிந்து வந்தீங்கன்னா அப்பதான் ஒரு தூதனை அனுப்புவேன். அவர் என்ன பண்ணுவார்? என்ன நீ பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாரு. அவருடைய சொல்லை கேட்டு நடந்தனாதான் அந்த வாக்கு. இப்ப 2 வாசிங்க. திரளான பேரை பின்பற்றக்கூடாது. தீமை செய்ய திரளான பேரை நீங்கள் பின்பற்றுவதை பார்க்கிலும் நன்மை செய்ய ஒரே ஒரு உண்மையான தேவனை பின்பற்றுவது நலம். அதான் உண்மையானது. திரளான பேர் உங்களுக்கு முன்பாக இருப்பது பெரிய விஷயம் அல்ல. அந்த தேவன் உங்களுக்கு கூட இருக்காரா? உங்களுடைய இருதயத்தில் இருக்காரா? தீமை செய்ய அநேக பேர் எழும்புவார்கள். உங்களை என்ன பண்ணுவாங்க? தீமை செய்யுங்க, வாழ்க்கை நல்லா ஜாலியாக இருக்கும்னு கூப்பிடுவாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று, நன்மை செய்வதற்கு ஒரே ஒருவர் உண்டு, அவர் போதும் என்னை நடத்துவார். தீமை செய்ய உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் நன்மை செய்யும் போது நித்திய சந்தோஷத்தை தேவன் எங்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அதுதான் முக்கியமானதான். வாசிங்க. இப்போ 2 பக்கம் இருக்குன்னு வைங்களேன். ஒரு பக்கம் சாட்சி வந்து குறைவா இருக்கு. நன்மை செய்தவனுக்கு எப்பவுமே சாட்சி குறைவா இருக்கும். தீமை செய்தவன் பக்கம் தான் ஜாஸ்தியா இருக்கும். ஒருத்தன் வந்து மிடில் இருப்பான். நன்மை செஞ்சவங்களை கூட நம்பிடலாம், தீமை செஞ்சவங்களை நம்பிடுவான். நான் மிடில் இருக்க, எந்த பக்கம் வாக்கு வந்து ஜாஸ்தி ஆகுதோ அந்த பக்கம் போயிடுவேன்றான் பாருங்க. அவனை நம்பவே கூடாது. எந்த பக்கம் வாக்கு மிகுதியா இருக்கோ அங்கே தாவுகிறவனை ஒரு நாளும் நம்பாதிருங்கள். நன்மை செய்கிற இடத்துல தேவன் இருப்பார், தீமை செய்கிறவன் இடத்துல தேவன் இரார். ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்க, எது நன்மைன்னு சொல்லிட்டு நான் இறுதியா அந்த இப்ப இந்த கோர்ட்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சாட்சி எல்லாமே முடிஞ்சு கடைசி தீர்ப்புன்னு ஒன்று வரும். அது வந்து நியாயாதிபதி கொடுப்பார், ஜட்ஜு கொடுப்பார். அப்போ கிட்ட அந்த லாஸ்ட் யார் வின் பண்றாங்கன்னு வந்து தெரிஞ்சு, சப்போஸ் தீமையானும் வின் பண்றான், கிட்டத்தட்ட வின் பண்றான்னு வைங்களேன். அப்ப என்ன பண்ணுவான், அந்த மிடில் ஏஜ்ல இருக்கான் பாத்தீங்களா, அவன் இப்போ போயிடுறேன், இவங்கிட்ட தான் வாக்கு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு போவான். அவனை நம்பவே கூடாது. அது அல்ல நம்மளுடைய வாழ்க்கை. நிதானிக்கணும். இந்த பக்கம் நன்மையான ஈவுகள் இருக்கு, தேவன் இவங்க கூட இருக்காங்க, அதனால நான் இவங்க கூட நிக்கிறது தான் சரி. அதுதான் விசுவாசமானவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சாதகமா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தப்பு இருந்தாலும் அதுல நம்ம தாவி ஓடக்கூடாது. தாவி ஓடுனா இந்த பக்கம் ஆவி நம்மை விட்டு நீங்கிடும். அதுதான் இங்க முக்கியமாக சொல்லுது. அது வந்து மறுபடியும் வாசிங்க. தீமை செய்ய திரளான பேர்களை மிகுதியானவர்களின் பட்சத்தில் சாய்ந்து. அதான் உங்களுக்கு புரியும்படியா சொன்னேன்.
எந்த பக்கம் மிகுதியா இருக்கோ அவங்க அந்த ஒரு பட்சத்துல சாய்ந்து அப்பதான் என்ன பண்ணுவோம், நம்ம தனியா இருக்கும் போது எதுவும் பேச்சே வராது. ஒரு கூட்டமா கூடிட்டா போதும், இவங்க இவ்வளோ சென்டென்ஸ் பேசி நான் பார்த்ததே இல்லையே அப்போ சொல்லுவோம். நம்ம பேசாதவங்க கூட ஒரு கூட்டம் கூடனா பேச ஆரம்பிச்சிருவாங்க. பேசலாம், ஆனா நியாயமா இருக்கணும். நியாயத்துல எழும்புற நாவை தான் தேவன் என்ன பண்றாரு, மேன்மையா வைப்பார். நம்ம அநியாயத்தில் எழும்பக்கூடாது, நியாயத்தில் எழும்புகிற ஒரு நாவுகளை நாம் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். அப்ப எந்த இடத்துல மிகுதியா இருக்கோ அங்கெல்லாம் தேவன் இருக்க மாட்டாரு. இந்த இடத்துல தேவன் இருக்காருன்னு சொல்றவங்க மாத்திரம் கைகளை உயர்த்துங்க. குறைவானவர்கள் தான், ஆனா தேவனுக்கு பிரியமானவர்கள். அதிகமா இருக்கிற ஜனக்கூட்டத்துல தேவன் இருப்பாரான்னு கேட்டா சில இடத்துல இருப்பார். எங்க உண்மை உத்தமமா ஊழியர் இருக்காரு அங்க இருப்பார். தேவனுடைய ஆவி எங்க இருக்கோ அங்க இருப்பார். ஆனா பரிசுத்த ஆவி இல்லாத இடத்துல தேவன் இருக்கவே மாட்டாரு. லட்சக்கணக்கான பேரே இருந்தாலும். ஆனா நான் விசுவாசிக்கிறேன், தேவன் இங்க இருக்கார், ஆவியானவர் இருக்கிறார். வார்த்தைகள் அதனாலதான் தெளிவாய் வருகிறது, அவர் பேசுறதுனாலதான் வருது. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா முடியும் போது உங்களுக்கு புரியும். இதெல்லாம் நம்ம கீழ்ப்படிந்து நடந்தால்தான் அவர் நம்முடைய சத்துருக்களுக்கு சத்துருவா இருப்பார், நம்முடைய விரோதிகளுக்கு அவர் விரோதியா இருப்பார். அப்படியே நீங்க இப்ப 5 வாசிங்க. நமக்கு பிடிக்காதவங்க யாரோ ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்கன்னு வைங்க, அவங்கள பிடிக்காதுதான், ஆனா உங்களுக்கு அந்த உள்ளத்தை கொடுக்கல தேவன். நீங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற சூழ்நிலை இருந்தா ஹெல்ப் பண்ணுங்க. அவங்களே நான் அன்று உங்களை விரோதியா நினைச்சு உங்களுக்கு தீங்கு செய்திருக்கலாம், ஆனால் அந்த தீங்கை நினைக்காமல் நீங்க எனக்கு நன்மை செய்தீங்க, உங்களோடு தேவன் இருக்கிறார்னு அவங்க சாட்சி சொல்றபடி தேவன் வைப்பார். இப்போ தம்பி ஒரு இடத்துல இருக்காங்க, அந்த இடத்துல நான் பார்க்குறேன் ஏதோ ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறாங்க. ஒரு சில காரியங்கள் தம்பிக்கு தெரியல. நான் அந்த நேரத்தில் அவரை பார்த்துட்டு மிராக்கிளினுக்கு எல்லாமே தெரியும், அவங்களே ஃபில் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. நான் ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா மிராக்கிளின்னு எனக்கு தெரியும். நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் நான் போயிட்டு ஹெல்ப் பண்ணணும். நான் ஹெல்ப் பண்ணலை அப்படின்னா நாளைக்கு அவருடைய இருதயத்தில் ஒரு விஷயம் அப்படியே வாட்டிகிட்டே இருக்கும். ஐயாவோட பையன் வந்தாங்க, என்னை பார்த்து விட்டு அப்படியே கடந்து சென்று விட்டார் அப்படின்னு உள்ளத்துல கண்டிப்பா வரும். ஆனா ஏதோ நாளைக்கு போயிட்டு என்னை பத்தி பெருமையா பேசணும்னு ஹெல்ப் பண்ணக்கூடாது, அப்படியே இருக்காங்க. அது கிடையாது. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து தம்பி கஷ்டப்படுறாங்க. அந்த போறவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, அப்படியே பார்த்துட்டு அவங்க ஃபில்அப் பண்ணிப்பாங்கன்னு போயிடுவாங்க. ஆனா நின்று நம்ம ஹெல்ப் பண்ணும் போது அவங்க முடிக்கும் போது ஒரு சிரிப்பு ஒன்று இருக்கும், அது திருப்தியா இருக்கும். ஏன்னா அந்த பேங்க்லாம் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும் போது நீங்க பாத்தீங்கன்னா அந்த செல்லம் ஃபில்அப் பண்ண வருவாங்க. ரொம்ப வயசானவங்களாம் அப்படியே இருப்பாங்க. சார் கொஞ்சம் கொடுங்க, நான் ஃபில்அப் பண்ணி தரேன். அப்படி நம்ம கேட்டு அவங்க இது பண்றதை காட்டிலும் நம்மளா போய் ஹெல்ப் பண்றது நல்லது. இதை தீமையானவனுக்கும் செய்யணுமா? அவனை பிடிக்காதுதான், ஆனா ஹெல்ப் பண்ண ஒரு சூழ்நிலை வரும், ஹெல்ப் பண்ணிடுங்க. அதுதான் நமக்கு. இல்லைன்னா நம்ம மாம்சத்தில் இருந்திருக்கலாமே. ஆவியில இருக்கும் போது நமக்கு உதவி செய்யணும்னு ஒரு கட்டாயம் வரும்போது தேவனால ஏவப்பட்டு அவர் உதவி செஞ்சா மட்டும், அதாவது நீ உள்ளத்தின் ஆழத்தை ஹெல்ப் பண்ணுப்பா, அவர்கிட்ட கேட்டு பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியமான, எல்லாத்தையும் தாண்டி அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த காரியத்தை செய்ய போறேன், அவன் விரோதியாவே இருக்கட்டும்பா, இந்த காரியத்தை நான் நடப்பி நான் உன்னோடு இருப்பேன்ட்டாருன்னா செய்யுங்க, ஒரு தீங்கு அணுகாது. அவங்களோடு தேவன் என்ன பண்ணுவார், பேசிக்கொண்டே இருப்பார். அப்படியே வாசிங்க. இப்ப 7 வாசிங்க. கள்ள காரியத்துக்கு தூரமாயிருப்பாயாக. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கள்ள காரியத்துக்குனா தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்துக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் இதுக்கு முன்பாக யார் தேவனுடைய உண்மையான ஊழியன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல பேசினேன். ஆரம்ப காலகட்டத்தில் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி இருந்தார்கள், இப்பொழுது கள்ள போதகர்கள் எழும்பி இருக்கார்கள். அவங்களை எப்படி கண்டு கொள்றது? யாரு ஃபுல் ஃபீட்ல நின்று டார்கெட் பண்ணி பேசாம தேவனுடைய வார்த்தையை பேசுறாங்களோ அவங்க தான் ஊழியர் அப்படின்னு சிம்பிளா ஒரு சில காரியங்களை தேவன் எப்படி பேச சொன்னாரோ அப்படி பேசினேன்.
இப்ப கள்ள அப்படின்னா தேவனால் அழைக்கப்படாதவர்கள், தேவனால் நிராகரிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்ப தேவனால் நிராகரிக்கப்பட்ட காரியங்களை நம்ம ஏற்றுக்கொண்டு வாழலாமா? வாழவே கூடாது. அதனால இங்க பாருங்க, கள்ள காரியங்களை, காரியம்னா என்ன? ஒரு விஷயம், ஏதோ ஒரு விஷயம், அந்த காரியம் நல்ல காரியமா இருக்கணும், அது கள்ள காரியமா இருக்கக்கூடாது. கள்ளனா ஒரு விஷயம் வந்து நடக்குது, அது நல்ல காரியமா இருந்தா, எஸ்ப்பா இந்த காரியத்துக்கு போறேன், நீங்க நடத்துங்கப்பா. இல்ல ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்றோம், அதுக்கு ப்ரே பண்ணிட்டு போவோமா, நான் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ண போறேன், நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்போமா? அதான் கள்ள காரியம். அது கேட்கக்கூடாது. அப்போ கள்ள காரியத்துக்கு தூரமா இருப்பாயாக, தூரமா இருக்கணும். அவங்க கிட்ட போயிட்டு அட்வைஸ் பண்ணக்கூடாது, பிரதர் இது கள்ள காரியம், நீங்க மிஸ்டேக் பண்ணக்கூடாது, ஆண்டருக்குள்ள வாங்க, அப்படி சொல்லல வேதம். கள்ள காரியத்துக்கு தூரமா இரு. தேவனுக்கு பிரியம் இல்லை இந்த காரியம். நமக்கே தெரியும், நம்மளோட மாம்சத்துக்கே தெரியும் எது வந்து நல்ல காரியம், எது கள்ள காரியம். ஆனா நல்ல காரியத்தை விட கள்ள காரியத்துக்கு தான் மாம்சத்துக்கு இணைக்கப்பட்டவர்கள் ரொம்ப விரும்புவாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. கள்ள காரியத்தை புறம்பே தள்ளி தூரமா இருப்போம், நல்ல காரியத்துக்கு விரைந்தோடுவோம், அவ்வளவுதான். இதை புரிஞ்சுக்கிட்டா நம்மளோட வாழ்க்கையில தேவன் இருக்காருன்றதையும் நம்ம என்ன பண்ணிப்போம், புரிஞ்சுப்போம். அப்படியே வாசிங்க கீழே. குற்றம் இல்ல, அதுலயே 7 குற்றம் இல்லாதவனை நான் துன்மார்க்கனை நீதிமான் என்று தீர்க்க மாட்டேன். இதை ஏன் சொல்றாருன்னா, குற்றம் இல்லாதவனையும் நீதிமானையும் கொலை செய்யாயாகனா, ஆரம்ப காலகட்டத்துல மோசே செய்த ஒரு குற்றம், அவர் வந்து கொலை செய்து விட்டார் ஆரம்ப காலகட்டத்துல, அதை மறுபடியும் பண்ணாதன்றதுக்காக என்ன பண்ற இங்க சொல்றார். தெளிவா என்ன சொல்றாரு, இப்போ மோசே நீ ஆரம்ப காலகட்டத்துல குற்றம் செய்திருக்கலாம், மறைமுகமா சொல்றாரு, நீயும் ஜனங்களும் இனி யாரையும் கொலை செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த வார்த்தை இன்னுமாக தெளிவாக சொல்றாரு, குற்றம் இல்லாதவனையும் நீதிமானையும். அப்போ நம்ம எப்படி இருக்கணும், குற்றம் இல்லாதவர்களா இருக்கணும், நீதிமான்களா இருக்கணும். அதை தான் தேவன் அடிக்கோடிட்டு சொல்றார். அப்படியும் நீங்க வாசிங்க, நான் துன்மார்க்கனை ஒரு நாளும் தீர்க்க மாட்டார். துன்மார்க்கனை நீதிமான் என்று தீர்க்கிற தேவன் அல்ல, அதுபோல நீதிமானை துன்மார்க்கன் என்று தீர்க்கிற தேவன் அல்ல. அவருக்கு தெரியும் துன்மார்க்கனோட பாதை இதுதான், அவனோட பாதை வந்து சறுக்கலான பாதை, நீதிமானோட பாதை ராஜபாதை. அதுதான் நம்முடைய பாதை. யார் ராஜா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மெய்யான ராஜா. அப்படியே வாசிங்க, கீழே வாசிங்க. நீங்க பரிதானம்னா உங்களுக்கு சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு வந்து தெரியாது. இந்த பரிதானம் அப்படின்னா இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா கிஃப்ட்னு இருக்கும். அதற்கு ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த லஞ்சோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் இங்கிலீஷ்ல கிஃப்ட்னு இருக்கும். நான் ஒரு காரியத்தை உனக்காக பண்றேன், அதுக்கு ஈடாக வேற ஒரு காரியத்தை கொடுக்கணும் அப்படின்றோம்ல, அதுதான் பரிதானம் அப்படின்றது. இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா கிஃப்ட்னு இருக்கும். நான் ஒரு கிஃப்டை கொடுப்பேன், அதுக்கு நீங்க ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்றது இல்லை நம்மளோட வாழ்க்கை. அதை வாங்கவே கூடாதுன்றாரு. பரிதானம் வாங்காது இருப்பாயாக. பரிதானம் நம்ம பார்வை உள்ளவர்களா இருக்கோம், பரிதானம் நம்மளோட பார்வையை என்ன ஆக்கும், குருடாக்கி போட்டுரும். அதனால பரிதானம் வாங்கவே கூடாது. இதை ஏன் சொல்றாருன்னா, நீங்க போக போற பிரயாணம் தூரம் தான். அப்படி தூரமா இருக்கும் போது பார்வோன் அவனுடைய சேனைகளை கூட்டி கொண்டு வந்து உங்களை குழப்பலாம். நீங்க எங்க கூட வந்து சேர்ந்தீங்கன்னா நாங்க அதற்கு ஈடாக உங்க எல்லாரையும் எங்களுடைய போர் சேவகரோட இதுல என்ன பண்ணலாம், நாங்க சேர்த்துக்கலாம் அப்படின்னு அவன் சொல்லி இருக்கலாம். இதெல்லாம் ஆகக்கூடாதுன்னா தேவன் முன்கூட்டியே சொல்றாரு. இந்த பரிதானம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவன் கிஃப்டா என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். இல்லை இப்படியே சொல்லலாம், என்னுடைய மக்களாகிய இவளை உங்களுக்கு விவாகமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை குழப்பலாம். இதெல்லாம் நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் பரிதானம் நீ வாங்கக்கூடாது, அது உங்களுடைய பார்வையை கெடுக்கும் அப்படின்னு தேவன் சொல்ற விஷயம். அப்படியே வாசிங்க. அப்ப நீதிமான்களோட வார்த்தையை வந்து புரட்டிடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நான் ஒரு கிஃப்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டா மோசே சொன்னாலும் ஜனங்க கேட்க மாட்டாங்க. அதனாலதான் முன்கூட்டி என்ன பண்றாரு, ஒரு வார்னிங்கா கொடுக்கிறாரு. 8 வாசிங்க, சரி 9 வாசிங்க. அந்நியனை ஒடுக்காத, ஏத்து நடத்துவேன்.
அதனால அந்நியர்களை நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஒடுக்கக்கூடாது. ஏன் ஒடுக்கக்கூடாதுன்னா, நான் உங்களை ஒடுக்கலை, அந்நியர்களாய் இருந்த உங்களை நான் ஒடுக்கவில்லை, அதனால் அந்நியர்கள் வந்தாலும் ஒடுக்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்றார். அதுதான் நம்மளுடைய தேவன். இன்னும் ஒரே ஒரு காரியம் தான் நான் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன் உங்களுக்கு. இந்த 24 யாத்திராகமும் 24:1 வாசிங்க அப்படியே. ஏன்னா தேவனுக்கு தெரியும், நான் எவ்வளவு சொன்னாலும் ஜனங்க திருந்த மாட்டாங்க, மோசே மட்டும் தான் கீழ்ப்படிவோம். அதனால நீங்க தூரத்துல இருந்து என்ன பண்ணுங்க, என்னை தொழுது கொள்றதோ என்ன வேணா பண்ணுங்க, மோசே மட்டும்தான் மலை ஏறி வரணும். அதுக்கும் அவ்வளோ ஈஸி இல்லை. மோசே கூட தேவனை பார்க்கணும்னா அவர் காத்து கொண்டு இருக்கணும். அதுக்கு நம்ம இப்ப பார்க்க போறோம். 2-3 வாசிங்க. தெளிவா இருக்கு பாருங்க. ஜனங்கள் மோசேயோடு கூட ஏறி வர வேண்டாம் சொல்லிட்டாருன்னா அது செய்யணும். ஏன்னா அதுக்கப்புறமா ஆரோன் மூலியமா அவங்க என்ன பண்ணாங்க நமக்கு தெரியும். இந்த கன்றுக்குட்டி, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அவங்க செஞ்சாங்க, அதெல்லாம் தெரியும். இதெல்லாம் ஆகும்னு சொல்லிட்டு தான் தேவன் என்ன பண்ணாரு, அந்த அசுத்தமான இடத்துல நீ இருக்கக்கூடாதுன்னு தான்ப்பா உன்னை மேலே ஏறி வர சொன்னேன். நாமும் இந்த அசுத்தமான உலகத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, அந்த பரலோகத்துக்கு உட்பட்டவர்கள். அதை தான் தேவன் சொல்றாரு. அந்த மறுபடியும் 3 வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தையை யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் ஏக சத்தமாய் அருளின எல்லா வார்த்தைகளின்படியும் செய்வோம் என்று பிரத்யுத்தரம் சொன்னார்கள். இதுதான் ஜனங்க பண்ண பெரிய ஒரு பிராங்க்னுவாங்க, நம்ம இதுல சொல்லணும்னா அப்படிதான். இதை கேட்டு அவங்க நடந்திருந்தாங்கன்னா எப்படியோ அவங்களோட வாழ்க்கை மாறி இருக்கும். மோசேவும் அந்த ஒரு கோபத்தினால அவர் அவ்வளோ நம்ம கொஞ்சம் ஒரு 2-3 பேரை நம்ம ஹேண்டில் பண்ணுறதே கஷ்டம். எவ்வளவு திரளான ஜனங்களை அழகாக கொண்டு பேசுன்னா அடிச்சுட்டாரு. அதனால போக முடியல. ஜனங்க பண்ண காரியம்தான். ஜனங்க இதை ஏற்றுக்கொண்டு வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து வாழ்ந்திருந்தாங்கன்னா நன்மையா இருந்திருக்கும். ஆனா கீழ்ப்படிந்து வாழலை. அதனாலதான் பெரிய பிரச்சனை ஆச்சு. கானான் தேசத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் போனாங்க. உங்களுக்கு தெரியும்ல, யோசுவா, காலேப், இவங்க 2 பேர் தான். ஆனா தேவன் என்ன பண்ணாரு, கொண்டு போய் சேர்த்தார். அவர் வாக்கு மாறாதவர், அதனால்தான் கொண்டு போனார். ஆனா அவங்க அதுக்குள்ள தேவனை படுத்தின பாடு அநேகம். மண்ணா கொடுத்தாலும் அவரை பத்தி தப்பா தான் பேசினாங்க, காடை கொடுத்தாலும் அவரை தப்பா தான் பேசினாங்க. அவர் சொன்ன வார்த்தைக்கு மீறி தான் நடந்தாங்க. அப்படி நம்ம நடக்க கூடாது. அப்படியே வாசிங்க. மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலையின் அருகில் ஒரு பலிபீடத்தை கட்டி 7 வாசிங்க. உடன்படிக்கையின் புத்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். இததான் அடிக்கடி சொன்னாங்க. யார் கீழ்ப்படிந்து நடப்போம், லாஸ்ட் வரைக்கும் இருப்பேன், நான் உன்னை உயிரா நம்புறேன், உயிராய் நேசிப்பேன் அப்படின்னு தேவன்கிட்ட தான் சொல்லணும். வேற மனுஷங்க சொல்றாங்கன்னா நம்பவே கூடாது. நான் லாஸ்ட் வரைக்கும் இருப்பேன்னுவாங்க, மறுநாளே போயிடுவாங்க. அப்படி அல்ல நம்மளுடைய தேவன். அதை தான் சொன்னாங்க, நாங்கள் கீழ்ப்படிந்து இருப்போம். நீங்க நல்லா பாருங்க, மோசே முழுமையா சொல்லி முடிக்கல, அதுக்குள்ளே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கீழ்ப்படிந்து நடப்போம்ட்டாங்க. இத உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அப்போ வாசிச்சு முழுமையா முடிக்கிற வரைக்கும் அவங்க கேட்டுக்கொண்டு இருக்கணும். அதுக்குள்ள நாங்க எல்லாத்துக்கும் கீழ்ப்படிவோம் அப்படின்ட்டாங்க. அப்ப 2 விஷயத்தை இங்க சொல்லுவாரு. உடன்படிக்கையின் புஸ்தகம் 1 வரும், அதுக்கப்புறம் 8 வாசிச்சிங்கன்னா உடன்படிக்கையின் ரத்தம். இந்த 2 ரொம்ப முக்கியமானது. ஏன் முக்கியமானதுன்னா, உடன்படிக்கையின் புஸ்தகம் அப்படின்றது நம்மளுடைய காதுகளுக்கு தெளிவை தரும். உடன்படிக்கையின் ரத்தம் அப்படின்றது நம்மளுடைய மாம்சத்துக்கும் நம்மளுடைய ஆவிக்கும் தெளிவை தரும். இதை புரிஞ்சுக்கணும். இதை புரிந்து கொண்டால்தான் அவர் சொன்ன வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். நம்மளுடைய சத்துருக்களுக்கு அவர் சத்துருவாயிருப்பார், விரோதிகளுக்கு விரோதியாயிருப்பார். இதை தான் புரிஞ்சு கொள்ளல அவங்க. உடன்படிக்கையின் புஸ்தகம்னா என்னன்னு புரியல. உடன்படிக்கையின் புஸ்தகம்னா தேவனுடைய குரல், அதை கேட்கணும்.
உடன்படிக்கையின் ரத்தம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை ஏற்றுக்கொண்டு வாழும்போது அவர்களுடைய சரீரம் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்படும். அப்பதான் முழுமையா அவங்க சுத்திகரிக்கப்படுவார்கள். இதை அவங்க புரிஞ்சுக்காம தான் நாங்க கீழ்ப்படியும் சொல்லிட்டு விட்டுறாங்க. அதோட உள்ள ஆழங்கள் என்னன்னு சொல்லிட்டு கேட்கல. மோசேக்கே தேவன் என்ன பண்றாரு? கற்றுக் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் தான் அநேக காரியங்கள் புரிகிறது. ஜனங்களுக்கு எப்படி புரியும்? உடன்படிக்கையின் புஸ்தகம்னா புரியாது, உடன்படிக்கையின் ரத்தம்னா புரியாது. என்ன கேட்டிருக்கணும்னா, மோசே தேவனுடைய வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொண்டு இருக்கீங்க, இந்த வார்த்தையின் உள்ள ஆழங்களை எங்களுக்கு கற்றுத்தாங்க அப்படின்னு கேட்டிருக்கணும். எதுவுமே கேட்காம அவர் என்ன சொன்னாரோ ஏதோ கடமைக்காக கேட்டுட்டு கீழ்ப்படி வந்துட்டாங்க. இதனால்தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. அப்படி 8 வாசிங்க. இந்த வார்த்தைகள் யாவையும் உங்களை குறித்து கர்த்தர் உங்களுடைய பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்றார். அவர் அதாவது என்ன பண்ற, ஜனங்க மேல அவர் என்ன பண்றாரு? தெளிக்கிறார். அப்ப கூட அவங்க ஒரு தெளிவில்லாத இருக்காங்க. இதுதான் உடன்படிக்கையின் ரத்தம், இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறிக்கிற, அவர் வருவார் நமக்காக ரத்தம் சிந்தி மரிப்பார் அப்படின்ற ஒரு தீர்க்க தரிசனத்தை குறிக்கிறது தான் உடன்படிக்கையின் புஸ்தகமும் உடன்படிக்கையின் ரத்தமும். இதை புரிந்து கொள்ளாமல் இருந்தார்கள். இப்போ இதுல 13 வாசிங்க. அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில், இங்க யோசுவா வராரு பாருங்க. ஏன்னா உண்மையும் உத்தமமா யார் இருக்காங்களோ அவங்களதான் அழைத்து கொண்டு போனோம்னு மோசேக்கு தெளிவு இருந்தது. ஆரோனுக்குள்ள என்ன பண்ணல, அவரு அழைத்து கொண்டு போல. ஏன்னா அவருக்கு தெரியும் ஜனங்கள்லாம் போட்டு வந்து நெருக்கும் போது ஆரோன் கூட பின்மாற்றத்துக்கு போயிடுவாரு அப்படின்னு தெரிஞ்சதுனாலதான் யோசுவா மட்டும் தான் போனார்.